விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை உலுக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சியை தற்பொழுது பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 3 பேர் உயிரை பலி கொண்ட தனியார் கல் குவாரியை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள ஆவியூர் கீழ உப்பிலி குண்டு சாலையில் இயங்கி வந்த தனியார் கல் குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டது. பாறைகளை உடைக்க பயன்படுத்தப்படும் வெடி மருந்துகளை குவாரி அருகே உள்ள அறையில் இறக்கிய போது எதிர்பாராத விதமாக வெடிமருந்துகள் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். 2 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. சம்பவ இடத்தில் வெடிமருந்துகள் இருப்பதால் தீயணைப்புத் துறையினர் போலீசார் செல்ல முடியாமல் உள்ளனர். ஆவியூர் பகுதியை சுற்றி 20 கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் தனியார் கல்குவாரியை மூட வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் மதுரை தூத்துக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கல்குவாரி வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக ஆய்வு செய்த அதிகாரிகள் தெரிவித்த கருத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை குமுறல்களையும் பார்ப்போம். என்ன மாதிரியான வெடிபொருள் சார்? அதை சிலரின்னு சொல்லுவாங்க, நைட்ரேட் டைப்பான இது. அதெல்லாம் டெட்டனேட்டர் தனியாக இருக்கும். 2 கம்பைன் ஆனால் தான் வந்து வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது இதாக இருக்காங்கிறத நான் பார்க்குறேன். வராங்க, அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க, என்னான்ட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்களே பேசுகிறாங்க, அவங்கள பிறகு நீ ஸ்பாட்டுக்கு யாரும் போகல. நீ ஸ்பாட்டுக்கு யாரும் கேட்டால் நாங்கள் பார்த்துட்டோம், அங்கே கொண்டு போய்ட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது கண்டுக்கிற மாட்டாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. எங்களுக்கு சரியான ரீசனும் கிடைக்கல, எதுவுமே காமிக்கலை. நாங்களும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் வந்து இதை வந்து இறங்கி எங்களுக்கு ஒரு இதை வேண்டுகிறோம் நான் பழிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 7 மணிக்கு வேலைக்கு வந்தார், இப்போயும் போல தான் வேலைக்கு வந்தார். 5 வருஷம் பார்க்க 15 வருஷமாக அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. காலையில் அந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு. இதெல்லாம் வரைக்கும் எதுவுமே யாருமே கண்டுக்கிறவே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். நான் ஒரு ஆம்பளை பையன் தான், 2 பொம்பளை பிள்ளை. கஷ்டப்படுற குடும்பம் தான். அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவார். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும். அண்ணன் பேருக்கு கந்தசாமி, வயசு 48 வயசு ஆகுது. காலையில் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டார். வந்தவர் அங்கே ஊருக்கே அதிர்ச்சி கேட்டுச்சு. 10 கிலோமீட்டருக்கு எங்கள் ஊர் புதுப்பட்டி, அங்கேயே அதிர்ச்சி கேட்டுச்சு. 5 நிமிஷத்தில் போன் வந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.